என் மீது தவறு இல்லை, எந்த புரிதலும் இல்லைன்னு நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, மடியில் கனம் இல்லை அப்படி இப்படின்னு பேசுறீங்க. அப்புறம் ஏன் முன்ஜாமீன் போனோம்? நீங்கள் வெளிப்படையாக எங்கள் மீது தவறு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று பேசிட்டீங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, நீங்கள் ஏன் அச்சப்படணும்? என்னென்ன வழக்கில் தாவேக அரசு என்னை கைது பண்ணினோம் நீங்கள் அச்சப்பட்டீங்க, அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். ஏதோ சைனாக்கும் இந்தியாவுக்கும் அந்த பார்டர் பிரச்சனையை நீங்கள் தீர்த்தீங்களா, அந்த வழக்கா? இல்லை உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்தினீங்களா, அந்த வழக்கா? என்ன வழக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். திமுகவுக்கு எதிராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது அசோக்கையும் செந்தில் பாலாஜியும் தாக்கி பேசியது குளித்தலையில் பேருந்து நிலையத்தில் நடந்த திமுகவுடைய ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினாரு. அப்ப நீங்க இங்க வந்தோன்னே நீங்க இன்றைக்கு தாவேக்காவை விமர்சிக்கிறீங்க. அப்ப நீங்க அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்தோன்னே திமுக பெரிய வாஷிங் மிஷின் இருக்கா? நான் மக்களுடைய பிரதிநிதி, நான் எம்எல்ஏவா இருந்திருக்கேன், அமைச்சராக இருந்திருக்கேன், நான் சொத்து சேர்க்கல, நான் ஊழல் பண்ணலன்னா கரூர்ல எனக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அங்க மட்டும் தான் பரிசோதனை பண்ணியிருக்கணும். செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய நண்பர்கள், செந்தில் பாலாஜிக்கு உறவினர்கள், செந்தில் பாலாஜி நட்போட்டாரத்துக்கு 15 இடங்களும் நான் கூவ மாத்துல இருக்கு. அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பத்திரிகையாளர் யாசதா இணைஞ்சிருக்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. செந்தில் பாலாஜி நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல அவருடைய முன்ஜாமீன் ஏற்க மறுத்து இருக்கு. நீதிமன்றம் எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு சொல்தான் இருக்கு. அவரும் அவசர ஆலோசனை எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு. வாய்ப்பு இருக்கா இன்னைக்குள்ள கைதுக்கு? இல்ல, இன்னைக்குள்ள கைதுங்கிறது உறுதியான ஒரு விஷயம் தான். ஆனா இன்றைக்குள்ளங்கிறது அந்த நாள் குறிக்கிறது, நேரம் குறிக்கிறதுங்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயம். இவங்க முன்ஜாமீனுங்கிறது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கேஸோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், கேஸோட இன்வாலிஷன் டைம் இது. இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் முன்ஜாமீன் கேட்டால் எப்படி ஜட்ஜு கொடுப்பாரு? பேசிக்கே இப்போ தான் அந்த அஸ்திவாரமே இப்போ தான் போடுறாங்க. அப்படிங்கிறப்ப விசாரணைகள் முடிந்து நீண்ட நாட்கள் ஆகுது அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய நியாயம் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இந்த செந்தில் பாலாஜியுடைய எல்லாமே முன்ஜாமீன் பெறப்பட்டது. கரூர் தமிழ்நாட்டுடைய அந்த அரசை கவிழ்க்க சதி நடக்கும்போது கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் முன்ஜாமீன் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, நிபந்தனை முன்ஜாமீன். அப்போ தான் திருவல்லிக்கேணியில் 2 பேரும் கையெழுத்து போடக்கூடிய அந்த சூழல் ஏற்படுது. அப்போ இந்த வழக்கு வரும்போதும் அதே சுச்சுவேஷன் தான், சேம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல கோர்ட் அதை நிராகரிக்கிறது. அப்படிங்கிறப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன், தூய்மையான ஆட்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கடந்த 5 வருஷத்தில் ஊழல் நடக்கலை, எதுவுமே நடக்கலை அப்படின்னா இன்னைக்கு முதல்வர்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி மேல ஏன் இவ்வளவு புகார்கள் வரப்போகுது? ஏன் இவ்வளவு புகார்கள் குவியணும்? இப்போ இவ்வளவு கேள்விகள் வருது இல்ல? இப்போ இது இது எந்த அடிப்படையில இவங்க அரசியல கொண்டுட்டு போறாங்க? என் மீது தவறு இல்லை, எந்த புரிதலும் இல்லைன்னு நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, மடியில கனம் இல்லை அப்படி இப்படின்னு பேசுறீங்க. அப்புறம் ஏன் முன்ஜாமீன் போனோம்? நீங்க வெளிப்படையா எங்கள் மீது தவறு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, நேற்று பேசிட்டீங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, நீங்க ஏன் அச்சப்படணும்? மக்கள் உங்களுக்கு ஆதரவு தராங்க, மக்கள் உங்களை நேசிக்கிறாங்கன்னா நீங்க ஏன் முன்ஜாமீனுக்கான கோரிக்கையை வைக்கணும்? ஏன் மனுவை செலுத்தணும்? இப்போ ஆல்ரெடி இந்த தவேக அரசை கவிழ்க்கக்கூடிய சதிலையும் என்னை வேறு எஃப்ஐஆர்ல வேற ஏதாவது வழக்குகள்ல என்னை கைது செஞ்சிருவாங்கன்னு ஒரு அச்சம். வேற என்ன வழக்கு அது? அதான் சொல்ல வர, என்ன வழக்கு வெளிப்படையா தெரிவிங்க. என்னை வேறு வழக்குலன்னு மொட்டையா சொல்றீங்க. வேறு வழக்கு என்ன? செந்தில் பாலாஜி எஃப்ஐஆர் நம்பரை சொல்லுங்க, அசைன்மெண்ட் நம்பர் சொல்லுங்க, என்னென்ன வருது தாக்கல் சொல்லுங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும். என்னென்ன வழக்குல தாவேக அரசு என்னை கைது பண்ணினோம் நீங்க அச்சப்பட்டீங்க, அதை வெளிப்படையா சொல்லுங்க. அதுதான் கேட்க போறாங்க மக்கள். வேற என்ன கேட்பாங்க? வேற வழக்கு உங்கள் மீது பாய போகுது, என்ன விசாரணை வழக்குள்ள கொண்டு இது திட்டமிட்டு இவங்க ஒரு நெரட்டிவ் செட் பண்றது. என்ன வழக்கு வெளிப்படையா சொல்லுங்க. ஏதோ சைனாக்கும் இந்தியாவுக்கும் அந்த பார்டர் பிரச்சனையை நீங்க தீர்த்தீங்களா, அந்த வழக்கா? இல்ல உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்தினீங்களா, அந்த வழக்கா? என்ன வழக்கு வெளிப்படையா சொல்லுங்க. உங்கள் மீது ஒட்டுமொத்தமாக வந்தது எல்லாமே ஊழல் வழக்கு தான். நீங்க சிறைக்கு போனது ஊழல் மோசடி வழக்கு, முறைகேடு வழக்கு. இலாக்கா இல்லாத 2 ஆண்டுகள் அமைச்சராக தொடர்ந்து அவலமும் தமிழ்நாட்டில் நடந்தது உங்களை வைத்துதான். புரியுதா? இதே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் தான் இந்த மாவட்டத்தை ஆள்கிறார்னு சொன்னவர் அன்றைய திமுக தலைவர் ஸ்டாலின் குளித்தலை தொகுதியில் மேடை போட்டு பேசும்போது. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம் பேச மாட்டாரு.
திமுகவுக்கு எதிராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது அசோக்கையும் செந்தில் பாலாஜியும் தாக்கி பேசியது குளித்தலையில் பேருந்து நிலையத்தில் நடந்த திமுகவுடைய ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினாரு. அன்றைக்கு அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாரு. அப்ப நீங்க இங்க வந்தோன்னே நீங்க இன்றைக்கு தாவேக்காவை விமர்சிக்கிறீங்க. அப்ப நீங்க அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்தோன்னே திமுக பெரிய வாஷிங் மிஷின் இருக்கா? எதுவும் இவங்க பாஜக மீது வாஷிங் மிஷின் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் அதே தானே இவங்களும் பண்றாங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்ல. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப வந்து கட்சி அவங்க அரசியல் நிலைப்பாட்டுக்காக எந்த முடிவுக்கு இடம் எடுப்பாங்க. தங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்கும் போது அவங்க எந்த எல்லைக்கும் போலாமே, எந்த எல்லைக்கும் போலாம், காப்பாத்துறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போலாம். இந்த அரசை காப்பாற்ற அவங்க எந்த எல்லைக்கும் போலாம். நீங்க 50-60 ஆண்டுகளமா திராவிடம் பேசக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய இந்த கட்சிகள் நீங்க அனுசரிச்சு அரசியல் செய்யும் போது இப்போ வந்து 2 வருஷத்துல வந்த கட்சி ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? மக்கள் பார்ப்பாங்களா? மக்களுடைய பொதுவான பார்வை என்னவா இருக்கு? அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய இந்த தொடர்ந்து இந்த வரக்கூடிய புகார்கள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல வருது. எல்லாமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னதுமா, பார்ட்டி ஃபண்ட். அன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சட்டசபையில பேசும்போது நீங்க கொந்தளிச்சீங்க. எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்க உதயநிதி ஸ்டாலின். அவர் உங்களை குறிப்பில்லைன்னு ஆதவ் சொன்னாரு. அப்ப இவ்வளவு சூழல் இருக்கும்போது இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல செய்தியா வரக்கூடிய எல்லாமே செந்தில் பாலாஜியின் பற்றி பார்ட்டி ஃபண்டு தான், பார்ட்டி ஃபண்டு தான். அப்போ ஒரு அரசு மாற்றம் பெருகும் போது அந்த ஏற்கனவே இந்த அரசின் மீது இவ்வளவு புகார்கள் வருதுன்னா எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்காங்க, எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாருமே திமுக ஆட்சியில வெறுப்போட இருந்திருக்காங்க. எல்லா தொழில் செய்யறவங்களும் சரி, தொழிலதிபர்களும் சரி, எல்லாருமே பெரிய வெறுப்புணர்வோட திமுக மீது இருந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புகார்கள் வந்து குவியுது. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை சோதிக்கக்கூடிய இடங்கள் என்ன? 15 இடங்களும் நீங்க சொல்லுங்க, மக்கள் பார்க்கட்டும். அவருடைய பூர்வீக வீடு, அவருடைய அலுவலகம் இப்படிதான் வந்து சோதனை நடக்கும். ஏங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? நட்சத்திர விடுதிகள், தொழிலதிபர்கள் இல்லம், அது அவரோட அதுதான் சொல்ல எங்க நடந்துச்சு? இதெல்லாம் யார் சொத்து? யார் அவர்கள்? யார் பேர்ல அந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு? ஏன் நான் வந்து மக்களுடைய பிரதிநிதி, நான் எம்எல்ஏவா இருந்திருக்கேன், அமைச்சரா இருந்திருக்கேன், நான் சொத்து சேர்க்கல, நான் ஊழல் பண்ணலனா கரூர்ல எனக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அங்க மட்டும் தான் பரிசோதனை பண்ணியிருக்கணும். செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய நண்பர்கள், செந்தில் பாலாஜிக்கு உறவினர்கள், செந்தில் பாலாஜி நட்போட்டாரத்துக்கு 15 இடங்கள், 15 இடங்களும் நான் கூவமாத்துல இருக்கு. இல்ல தாழ்வான பகுதியில் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், நலிவடைந்த மக்கள், அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சோதனை பண்ணாங்க டிவிஎஸ்சி. கேள்வி வருது இல்லைங்க. அப்ப இவ்வளவு புகார்கள் உங்கள் மீது வரும்போது இந்த சரி இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேசுறாரு, திமுக தரப்புல இருந்து யாராவது இந்த விசாரணை குறித்து பேச சொல்லுங்க. ஏவா வேலு வீட்டுக்கு வக்கீல் படையோட போனீங்கல்ல, செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஒரு திமுகவினரும் காணமே, பேச சொல்லுங்க. ஏன் பேச சொல்லுங்க. ஏன்னா புகாருங்க, அவர் மேல இருக்கக்கூடிய ஊழல் புகாரு. ஏவா வேலு மீதும் அதுதானே இருந்துச்சு. ஆமாங்க, விசாரணைக்கு வந்தாங்க, அவர் சிங்கப்பூர் போனாரு, வச்சாரு. அப்ப ஏன் செந்தில் பாலாஜிக்கு பேசணும்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, செந்தில் பாலாஜியை வைத்து பகடைக்கை ஆட்டம் ஆடுதா திமுக? செந்தில் பாலாஜியை வைத்து திமுக யூஸ் பண்ணுதா? செந்தில் பாலாஜிக்கு அது தெரியலையா அப்படின்னு கேக்குறேன் நான். செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் திமுக வந்து எல்லாருமே சிக்குவதை விட ஒரே ஆளு தலையில கட்டலாம். இப்ப கரூர்ல பலியா 40 பேர் இறந்து போனாங்க. அந்த சம்பவத்துக்கு பிரதானமாக பேசக்கூடிய குற்றச்சாட்டு அன்றைக்கு இருந்து தாவேக்காவும் வச்ச குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மேல ஓப்பன் டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்ப திமுக விஜயின் மேல டிஃபெண்ட் பண்ணாங்க. அன்றைய தினம்லேருந்து இந்த வரைக்கும் எல்லாத்திற்குமே செந்தில் பாலாஜியை பயன்படுத்தலாம்னு திமுக முடிவு பண்ணிருச்சா? அந்த விஷயம் செந்தில் பாலாஜிக்கு தெரியலையான்னு நான் கேட்கிறேன். ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் இன்வால்வ் ஆகுறாரு? செந்தில் பாலாஜியை தவிர வேற எந்த அமைச்சர்களும் இல்லையா? ஏன் KN முடியாதா? ஏவா வேலு இருக்காரு, இன்னும் நீங்க MRK பன்னீர்செல்வம் இருக்காரு, இன்னும் பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, ஆவடி நாசர் இருக்காங்க, சேகர் பாபு இருக்காங்க. இவர்கள் மீது இல்லாத விஷயங்கள், காழ்ப்புணர்ச்சி மட்டும் செந்தில் பாலாஜி மீது ஏன் வருது? உங்களுக்கு புரியுதா? அடிப்பட்டாலும் மீதிப்பட்டாலும் செந்தில் பாலாஜி பேரை செய்யப்பட்டாரா? அப்படின்னு தான் நான் அப்படி அந்த பார்வையில பாக்குறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக வருது இல்ல. இப்போ திமுக வெளியே வந்து மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை பேசக்கூடிய எந்த முகாந்திரமும் இல்லை. புரியுதா? இது ஒன்றும் தூய்மையான வழக்கு கிடையாது, எந்த முகாந்திரமும் இல்லை. எல்லா புகார்களும் வருது. இன்னைக்கு FIR முதல் ஆளாக செந்தில் பாலாஜி சேர்க்கப்படுகிறார். விசாகன் 2வது ஆளாக சேர்க்கப்படுவார். விசாகன் யாரு? அந்த துறையுடைய இயக்குனர் தானே, டைரக்டர் தானே. அப்ப எல்லாமே வெளிப்படையா வருது இல்ல. நான் என்ன சொல்றேன், வெளிப்படையா வந்து ஒத்துக்கோங்க, திமுக ஆட்சி காலத்துல நாங்க தவறுகள் செஞ்சிட்டோம், இனி வருங்காலங்களில் செய்ய மாட்டோம், அதுக்கு வெளிப்படையா சொல்லிட்டு போயிருங்க. ஏன் சப்ப கட்டுறீங்கன்னு கேட்குறேன். அவர் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இன்னைக்கு காலைல கையெழுத்து போட வரல. அவருக்கும் தகவல் போயிருக்கோம் உங்களுக்கு? இல்ல, விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காரு. இப்ப அந்த வழக்கை விட இந்த வழக்கு நெருக்கடியை தரும்போது இந்த வழக்குல கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கு.
ஏன்னா இன்று பாதிக்கப்பட்ட பார்ட்டி ஃபண்ட் கொடுத்த நபர்களுடைய புகார்கள் தான் இது. புரியுது? ஏதோ மொட்டை கடிதாசியோ அதெல்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்ட பார்ட்டி ஃபண்டு அந்த மதுபான ஆலையுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் போட்ட புகார்கள், மனுக்கள் தான் அது. இப்போ அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்போது நெருக்கடிக்கான சூழல் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு, கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த வழக்கில் திமுக ஆட்சி காலத்தில் சிபிஐனாலையுமே செந்தில் பாலாஜியின் சகோதரரை பிடிக்க முடியல. பாஜக அரசுனால சிபிஐனால முடியல. அப்ப இந்த சாதனை தாவேக செஞ்சிருச்சுன்னா பெரிய சாதனை இல்ல. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி சகோதரன் கைது செஞ்சுட்டாங்கன்னா பெரிய சாதனை இல்ல. மத்திய அரசினால முடியாத விஷயத்தை தாவேக அரசு செய்ய நிகழ்த்திருக்குல்ல. அப்படிதான் நம்ம பார்க்கணும் இது. இல்ல கடந்த முறை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தலைமறைவாயிட்டாரு, முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியே வந்தார். பட் நேத்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு என்னன்னு திரும்பவும் தெரியல. ஆலோசனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. மீண்டும் தலைமறைவா? ஏங்க அவங்களுக்கு அது வழக்கமான ஒண்ணுங்க. தலைமறைவு, முன்ஜாமீன் இதெல்லாம் வழக்கமான ஒன்று. இந்த திராவிட அரசியல் கட்சிகளுடைய வழக்கமான ஒன்று, நேச்சர் அது. அது காலையில் நம்ம காலைல உடற்பயிற்சி போவோம், காலைல 8 மணிக்கு சாப்பிடுவோம், மதியானம் 1 மணிக்கு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த முன்ஜாமீனுங்கிறது இந்த பேசிக்கான விஷயம் திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ தலைமறைவாயிருவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்போ இதை எதிர்க்கக்கூடிய முகாந்திரம் இல்லைங்க திமுகவுக்கு இல்லை. புரியுதா? நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு கோடிக்கணக்கான கார்களில் வரீங்க, புரியுதா? அடிப்படையாக உங்களுடைய சம்பளங்கள் என்ன, நீங்கள் எத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, எத்தனை முறை அமைச்சராக இருக்கீங்க, அதற்கு வாங்கின சம்பளத்தை தவிர உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு என்ன? சிம்பிளுங்க அது. இதே ஆய்வு செஞ்சாலே குற்றவாளி தானே. அப்போ இதை எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணிக்குவாங்க? திமுக இதை எப்படி மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிப்பாங்கன்னு நம்ம கேட்குறோம். புரியுதா? இப்போ நாளைக்கு தாவேக்கா இந்த தவறு செஞ்சாலும் தவறு தான். யார் தவறு செஞ்சாலும் இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த தவறை செய்யும் போது இது தவறு தான். ஏன்னா அவர்களுக்கு மாற்றாக தான் நீங்க வரீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தாவேக்கா தீய சக்தியை எதிர்த்து தூய சக்தியாக இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நாளைக்கு உங்களுடைய அமைச்சரவை இதை பண்ணீங்கன்னா 34ல உங்களுக்கு 31ல மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க. அப்ப இதே சூழல் தான் உங்களுக்கும் வரும், தாவேக்காவுக்கும் வரும். அப்ப தாவேக்கா கூடுதல் கவனமாக இருப்பாங்க. திமுக செய்யக்கூடிய தவறுகள், திமுகவால் ஏற்பட்ட விமர்சனங்கள், விபரீதமான முடிவுகளை தாவேக்கா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை அவங்க பார்த்துட்டு தான் வராங்க. ஸோ அந்த சூழல் தாவேக்காவுக்கு ஒரு சாதகமான சூழலா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த தினங்களை தொடர்ந்து பேசுறோம். தகவலுக்கு நன்றி. நன்றி தம்பி.